இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க வராங்க, வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் சொல்கிறாங்க, அவங்க வந்து பேர்லாம் எழுதிட்டு மச்சானை வந்து கூட்டு போகிறாங்க. மச்சானும் இன்னொரு மாமாவும் மொத்தம் 2 காரில் வந்தோம். இந்த கார் அங்கேருந்து நகரவே அந்த கார் அங்கே தான் நிற்கிது. இர்ஃபான் வெர்சஸ் பிரியாணி மேன் நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இர்ஃபான் அவர்கள் நான் சொல்லியிருந்தானாக்கா, ஓகேங்க இது பாருங்கள் எவிடன்ஸ் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். நானும் என்ன நினச்சினாக்கா அவரோட காரோட எவிடன்ஸ் கொண்டு வந்திருப்பான்னு நினச்சேன். ஏன்னா இப்போ வர லேட்டஸ்ட் கார் எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சசபிலிட்டி இருக்குது. அப்படின்னா என்னத்துனாக்கா ஒவ்வொரு கார்லேயும் வந்து இருக்க டேட்டாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதனுடைய சர்வருக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஆப் மூலமாக பார்க்கலாம், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணீங்க, ஸோ எங்கே அலர்ட் வந்தது, எங்கே ஸ்பீடாக போனீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஆப்புக்குள்ளே இருக்கும். இவர் வச்சுருக்கிறது வந்து பென்ஸ் கார். ஸோ பென்ஸ் காருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆப் இருக்குது, மீ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு, மெர்சிடஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ கூகுள் மேப்பில் ஒரு டேட்டா காமிச்சிடல, அந்த டேட்டா விட அந்த டேட்டா பக்காவாக இருக்கும். ஏன்னா வந்து இன்ஜின் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு அப்படின்ற வரைக்கும், எவ்வளோ டைம் இருந்தது, இன்கேஸ் அவர் நின்று இருந்தாக்கா அங்கேருந்து டைம் வந்து 0 ஆகிருக்கும், அதை கட் ஆகி இன்னொரு ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டேட்டாஸை வந்து ஒரு வேளை இர்ஃபான் அவர்கள் எடுத்து போட்டார்னாக்கா அது வந்து மோர் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுபோல் கூகுள் மேப் டேட்டா வந்து ஆப்வியஸாக எடிட்டபிள், அதை வந்து ஆல்ரெடி பிரியாணி மேனே எடிட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ட்ரையல்ஸ் ஒன்று தர நாங்கள் வரணும், இல்லைங்க அது போல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இர்ஃபான் நினச்சாருனாக்கா மேபி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம்ல, இது கூகுள் மேப்பை வந்து போலீஸ் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இர்ஃபானுக்கு நம்ம சொல்லிக்கிறோம், இர்ஃபான் அவர்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆடி கார் இருக்குல்ல, ஆடி காருக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி தந்துருப்பாங்க, மீ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா சொல்லாதீங்க என்கிட்ட இன்ஸ்டால் பண்ணலாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கார் டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அங்கே இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக ஆப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா காரை லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும் ரிமோட் மூலமாகவே. பார்க்கிங் வசதி கூட இருக்குது. பட் உங்கள் காரில் அந்த ஃபீச்சர் இருக்காதுன்னு தெரியல. பட் இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் லைக் காரை அனலைஸ் பண்ணது, காரை வந்து லாக் பண்ணது, அன்லாக் பண்ணது எல்லாமே ரிமோட் மூலமாக பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து மீ ஆப்புக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஆப்பில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் டேஸில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை ஃபுல் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போட்டிங்கன்னாக்கா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.